கலைஞர் கருணாநிதி அவர்கள் 150க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அதில் சமூகம் சார்ந்த 10 நாவல்களும் 6 சரித்திர நாவல்களும் அடங்கும். உடன்பிறப்பே என்ற தலைப்பில் முரசொலியில் 7000 கடிதங்களை எழுதியிருக்கிறார் கலைஞர். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, 1947 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 62 படங்களுக்கு கதைவசனம் எழுதிய சாதனையாளர் கலைஞர் ஆவார். 1947 எம்ஜிஆர் அவர்கள் முதலில் கதாநாயகனாக அறிமுகமான ராஜகுமாரி திரைப்படத்திற்கு கலைஞர் முதன்முறையாக கதைவசனம் எழுதினார். அற்பத்தனமான கனவு காணுகிறேன், உமது கண்மூடி தர்பாரை சற்று நிறுத்தும். அதனைத் தொடர்ந்து அபிமன்யு, மருதநாட்டு இளவரசி, மலைக்கள்ளன், மந்திரி குமாரி, காஞ்சி தலைவன் போன்ற திரைப்படங்களுக்கும் வசனங்கள் எழுதி நல்ல வரவேற்பை பெற்றார் கலைஞர். கலைஞரின் கருத்தாழமிக்க வசனங்கள் தமிழக ரசிகர்களின் மத்தியில் பேசப்பட்டது. 1950 மந்திரி குமாரி திரைப்படத்திற்கு அவர் எழுதிய மெய்சிலிர்க்கும் வசனங்கள் அவரை அன்னார்ந்து பார்க்க வைத்தது. இந்நாட்டு மக்களின் ரத்தவழியும் கண்கள், கொஞ்சம் குழந்தைகளின் கிழிந்த ஹிருதயங்கள். எம்ஜிஆர் உடன் மட்டும் 9 படங்களில் அவர் பணியாற்றி இருக்கிறார். அதே போன்று நடிகர் திலகம் சிவாஜியின் முதல் படமான பராசக்தி திரைப்படத்திற்கும் கலைஞர் அவர்கள்தான் வசனம் எழுதினார். கலைஞரின் கைவண்ணத்தில் உருவாகிய பராசக்தி திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசிய வசனம் தமிழ் சினிமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. பகட்டு என் தங்கையை மிரட்டியது, பயந்தோடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டு ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தவிர்த்திருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்ற கலைஞரின் வசனம் தமிழ் சினிமாவில் சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களை வெற்றிகரமாக விதைக்க ஆரம்பித்தன. அதே போன்று மனோகரா திரைப்படத்திற்கு கலைஞர் அவர்கள் எழுதிய வசனங்கள் சிவாஜியின் நடிப்பில் தீப்பொறி பறக்கும் தீன் தமிழாக அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். அத்திரைப்படத்தில் கலைஞர் கருணாநிதியின் வசனங்கள் அவரின் உச்சம் பெற்ற தமிழ் உணர்வை தமிழ் உலகிற்கு பறைசாற்றியது. கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் புலவி கொஞ்சி. பூம்புகார் திரைப்படத்திற்கு கலைஞர் எழுதிய அனல் பறக்கும் வசனங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின் தவிப்பவன் ஏமாளி என்ற அவருடைய எழுத்துக்கள் இளம் தலைமுறையினருக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்றும் இருக்கும். இளம் வயதிலேயே சமூக சீர்திருத்த சிந்தனையோடும் தனது எண்ணங்களை எழுத்துக்களாக மக்களின் மனங்களில் பதிய வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். முற்போக்கு சிந்தனை உடையவரான கருணாநிதி அவர்கள் ஒரு முறை அவரும் அவர் நண்பர் தென்னனும் திருவாரூர் கோவில் குளத்தில் நடுவில் இருக்கும் மண்டபத்தை தொட வேண்டும் என்று நீந்தினார்கள். அப்போது பாதியில் திணறிய தென்னன் கருணாநிதி அவர்களை பார்த்து திரும்பி விடுவோம் என்றார். கருணாநிதி அவர்களோ, நாம் திரும்பினாலும் பாதி தூரம் நீந்தியே ஆக வேண்டும், அதற்கு பதிலாக மண்டபம் நோக்கி நீந்தினால் மண்டபத்தை அடைந்து விடலாம் என சொல்லி விடாது நீந்தி மண்டபத்தை அடைந்தாராம். இன்றைய தலைமுறையினரின் சிறு சிறு சலசலப்பிற்கே துவண்டு போகும் நிலையில் அவருடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வெற்றி காண வேண்டும். காவிய தலைவர் கலைஞர் தொடரும்.